மாதவண்டி அபிஷியல் அலப்பறை வீரர்களுக்கு எனது அன்பார்ந்த வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்னன்னா, நம்ம 2 மணி 5 குள்ள வண்டி டாக்டரை வந்து உங்க எல்லாருக்கும் பல பேருக்கு தெரியாம இருக்கலாம். இன்னைக்கு நான் சொல்றேன் கேளுங்க. நம்ம 2 மணி 5 குள்ள வண்டி டாக்டர் யாருன்னா நம்ம நதியா தம்பி தான். அதாவது நிவேதா தொடைக்கு ரீபோஸ்ட் தொக்க அடிச்சுட்டு இங்க வந்து தாவேக்காக்கு எதிராக வன்கொடுமை நடக்குது, பெண்களுக்கு எதிராக வந்து வன்கொடுமை நடக்குது தாவேக்கா ஆட்சியில அப்படின்னு 19 புளித்து தள்ளுறாருங்க. அதாவது அறிக்கை மேல அறிக்கையை விட்டு நம்ம அறிக்கை சைக்கோ அவசர பரப்பிங்கன்னு அவுத்து போட்டு திரியிறாரு. இன்னைக்கு நம்மள அவுத்து விட்டு அடிக்கிறதுக்கு தான் அவர் அவுத்து விட்டு அடிக்கிறதுக்கு தான் இந்த வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இதோட பின்னணி என்னன்றதை நம்ம பார்க்கலாம். அதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, புதுசா நம்ம கட்ஜெட்டி கலவர கண்ணிகள் என்ன பண்ணிருக்காங்க, அதாவது ஜென்செட் வீரர்கள் வந்து புதுசா ஒரு கூடாரம் போட்டு குமுறி குமுறி அழுதுகிறாங்க. அதை பத்தி நம்ம பேச போறோம். முழுசா ஸ்கிப் பண்ணாம இந்த வீடியோவை பாருங்க. வெரி குட். எல்லாரும் ஜோரா ஒரு கை தட்டுங்க. அதெல்லாம் தட்ட முடியாது. ரைட் விடு. அதாவது ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவாங்க. நம்ம நதியா தம்பிக்கு இந்த பழமொழியை நான் சொல்றேன். அதாவது வாண்டடா வந்து ஆட்டோ ஏறி அடி வாங்கிட்டு போறல அப்பப்போ உனக்கு தான் இந்த பழமொழி. என்ன கதைனா, நீ வாண்டடா வந்து பேசுறது எப்படி தெரியுமா இருக்குது, அதாவது பழைய சோத்துல பால்டாயில ஊத்துன மாதிரியும் அதே மாதிரி தயிர் சாத்துல வந்து மீன் குழம்பு ஊத்துன மாதிரி கதையாகவும் இருக்குது உன் கதை. நீ பேசுற கதை என்னன்னா, பெண்களுக்கு வன்கொடுமை நடக்கிறது. இதை வந்து தாவேக்க தலைவர் சோபா மாடல் அரசியல் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு வந்து என்ன பண்றாரு, அப்படியே நாயத்தை தட்டி கேட்கிறாரு நம்ம கலவர கண்ணி. என்னன்னு பார்த்தா அறிக்கை சைக்கோ நைட் 2 மணிக்கு ரீபோஸ்ட் அடிக்காம எதுக்கு இந்த ரெக்கார்ட் டான்ஸ்லாம் ஆடி நடக்குன்னு எனக்கு ஒன்றும் புரியலைங்க. என்ன கதை என்ன சொல்றாருன்னா, அதாவது நானும் அதே தான் நான் உங்களை கேட்கறேன். அதாவது திமுக ஆட்சியில ஆண்ட பரம்பரை அண்டா பரம்பரை குண்டா பரம்பரைன்னு சொல்லிக்கின்னு 2 வயசு சிறுமியை திமுக பிரமர் வந்து பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்குனாரு. தமிழ்நாடு மக்களே கொந்தளிச்சாங்க. அதனாலதான் இந்த தண்டனை உங்களுக்கு. இதனாலதான் அவுத்து போட்டு உங்களை அடிச்சாங்கன்றது நல்லாவே தெரியும். இதுல இவங்க வந்து இதெல்லாம் மறைச்சிட்டு மக்கள் வந்து புரிஞ்சுக்கினாங்க. அதாவது இது ஒரு சோஃபா மாடல் அரசியல், சீக்கிரம் வந்து மக்கள் வந்து புரிஞ்சுப்பாங்க. எங்களுக்கு வந்து 72 தொகுதியை ஜெயிச்ச எங்களை அடுத்த 2031 7 தொகுதியை ஜெயிக்க வச்சு எங்களை யாரைய கூட்ட வச்சு எங்களை வந்து என்ன பண்ண போறாங்க, 8 ஏகாமரம் எங்களை தூக்கி போட்டு அடிக்க போறாங்கன்றது உண்மை. கரெக்டா இல்லையா? இதுதான் நடக்க போகுது. மக்கள் வந்து இதெல்லாம் வந்து நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்கிறாங்க. ஏன்னாடே வந்ததுல இருந்து ஒரு மாசம் கரெக்டா எண்ணி ஒரு மாசத்துல இந்த மனுஷன் என்னென்ன செஞ்சிருக்காருன்றது வந்து நம்ம எல்லாருக்கும் தெரியும். சிறப்பு பெண்கள், அதாவது சிங்க பெண்கள் சிறப்பு படைன்றதை வந்து 2 நாளைக்கு முன்னாடி அறிவிச்சார். கரெக்டா இல்லையா? அதுக்கப்புறம் விவசாயிகளுக்கு தள்ளுபடி, இதை மறுபரிசீலனை பண்ண சொல்லி நம்ம கேட்டிருக்கோம். இன்னொரு விஷயம் என்னன்னா, 717 ஒயின் ஷாப் கடையை மூடி இருக்காரு. கஞ்சா அதாவது 267 கிலோ கஞ்சாவை பறிமுதல் பண்ணியிருக்காரு. 262 ரவுடிகளை வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காரு. சென்னையில மட்டுமே அவ்வளவு ரவுடிகளை வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காரு. மக்களுக்கும் பெண்களுக்கும் பாதுகாப்புக்காக எவ்வளவுக்கு எவ்வளவு வன்கொடுமையை வந்து குறைச்சே ஆகணும் அப்படின்றதுக்காக இந்த மனுஷன் வந்த நாள்ல இருந்து பாடா பட்டுட்டு இருக்காரு. இது மக்கள் எல்லாருமே புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இதுல ஒரு மக்கள் வந்து அதாவது ஒரு மக்கள் கிட்ட வந்து பேட்டி எடுக்கிறன்ற பேர்ல நம்ம பட்டாப்பட்டி வீரர்கள் போயிருக்காங்க. அப்ப என்ன பண்ணிருக்காரு, ஒருத்தர் என்ன பண்ணிருக்காரு, குனியை வச்சு குமுறு இருக்காரு. அந்த வீடியோவை பாருங்க. இல்ல எனக்கு புரியல. டைம் கொடுக்கறதுக்கு ஸ்டாலின் யாரு? டைம் நாம தான் பொதுமக்கள் தான் கொடுத்துருக்கோம். 5 வருஷம் டைம் கொடுத்துருக்கோம். பார்க்கணும், பொறுத்து தான் பார்க்கணும். அவர் வந்து 6 மாசம் டைம் கொடுத்துருக்காருன்னா அவர் என்ன ஜனாதிபதியா யாருன்னு எனக்கு தெரியல. பாத்தீங்களா இல்லையா? நம்ம அங்கிள் என்ன பேஷா அவங்களை அவுத்து விட்டு அடிக்கிறாருன்னு நம்ம பட்டாப்பட்டி வீரர்களை. என்ன கதைனா, இவனுக்கு என்ன நினைச்சுட்டு போயிடறானுங்க, ஒரு 4 ஆளை செட் பண்ணி நம்மளே வந்து தாவேக்காமல அவதூற பரப்பலாம். எப்படின்னா மக்களாண்ட பொதுமக்களாண்ட கேட்கற மாதிரி கேட்டு, நம்ம ஆள் செட் பண்ண பொதுமக்கள் கேட்கற மாதிரி கேட்டு தாவேக்கா ஆட்சி ரொம்ப கொடுமையான ஆட்சிங்க, இந்த ஆட்சி வந்ததை நாங்க வந்து மிகவும் வந்து கண்டிக்கிறோங்க அப்படின்னு அவங்க சொல்லுவாங்கன்னு நினைச்சிருப்பானுங்க இவனுங்க. என்ன கதைனா, இவங்க கேட்டது வந்து உண்மையான பொதுமக்கள், அதாவது உண்மையான பப்ளிக். இவங்க ஆளை செட் பண்ணி போனது வந்து கிடையாது. இவங்க வந்து உண்மையான பொதுமக்கள்ன்றதுனால என்ன பண்ணிருக்காங்க, 19 தலைவரை குனியை வச்சு குமுறு குமிருக்கானுங்க. வந்த ஒரு மாசத்துல என்ன வந்து நாத்து பிரிச்சு புழுத்த முடியுமோ அவ்வளவுதான் புழுத்த முடியும். கரெக்டா இல்லையா? அவ்வளவுதான் வந்து நொட்ட முடியும். இந்த மனுஷனுக்கு வந்து இவர் என்ன, சரி மு க ஸ்டாலின் வந்து இதை வந்து கடுமையா எதிர்க்கிறார். மு க ஸ்டாலின் எதிர்க்கிறதுக்கு என்ன வந்து நம்ம குளத்தூர் கோவால போட்டு வந்து ஒரு அடி. என்னன்னா, மு க ஸ்டாலின் எதிர்க்கிறதுக்கு அவர் என்ன பெரிய ஜனாதிபதி, என்னது ஜனாதிபதியா அடைய இங்க வாங்க, இங்க ஆளை செட் பண்ணி உங்களை வந்து பண்ண சொன்னா உண்மையான மக்கள் கிட்ட கேட்டு எங்களை வந்து மண்டி போட்டு மண்டிலே கொட்டதுக்கு தான் இந்த பிளானா? ஏன்னா அவ்வளவு அடி அடிக்கிறானுங்க. என்ன வந்து நான் குளத்தூர் கோவாலு குளத்தூர் தொகுதியில கொடுமை அடி வாங்கிறது கூட நான் இந்த மாதிரி வந்துலடா. அந்த மனுஷன் என்ன சொல்றாங்க பாருங்க, இவர் பெரிய ஜனாதிபதி அப்படின்ற, எனக்கு எவ்வளவு வந்து உயிரே போறவா இருக்கு தெரியுமா அப்படின்னு ஒரே அழுக நம்ம குளத்தூர் கோவால ஒரு பக்கம். இந்த மாதிரிலாம் வந்து மக்கள் கிட்ட போய் செருப்படி வாங்கிக்கின்னு இங்க வந்து இவங்க வந்து அணத்துறது அறிக்கை சைக்கோ. நம்ம அறிக்கை சைக்கோ நதியா தம்பி என்ன பண்றாருன்னா, நிவேதா போஸ்டுக்கு ரீபோஸ்ட் அடிச்சதும் இல்லாம இங்க வந்து நீந்துங்கிறாரு. நான் வந்து நீட் தேர்வை வந்து ரத்து பண்ணியே ஆகணும் அரசங்களை தூக்கி வச்சுக்கின்னு ஊர்வலமா வந்துட்டு இருந்தாரு. எப்போ முன்னாடி இருந்த 5 வருஷத்துல இவர் ஆட்சியை வந்து எப்படின்னா, இந்த விஜயெல்லாம் அரசியல் வராதப்போ யாருமே வந்து ஆப்போசிட்ல எதிரிகளே கிடையாது. அப்போ வந்து இவங்க அனைத்து திங்கி வந்தாங்க தெருவா. அப்ப என்ன பண்ணிருந்தாங்கன்னா, நீட் தேர்வு ரத்து பண்ணியே ஆகணும், நிவேதா போஸ்டுக்கு ரீபோஸ்ட் அடிச்சு வந்தா தான் மிச்சம். கரெக்டா இல்லையா? நீ வந்து பெண்களுக்கு அநீதியும் அக்கிரமத்தையும் பத்தி நீ பேசலாமா உதயா சார், உதயா தம்பி பேசலாமா? தம்பி அழுது ஜலசஸ் கொடுங்க அப்படின்னு நேற்று தான் நம்ம சவுக்கு சங்கர் போட்டு அடின்னு அடிச்சாப்படி. என்ன கதை? கரெக்டா இல்லையா? அந்த வீடியோ பத்தி நம்மளும் பேசணும். இந்த மாதிரி எதையாவது அவதூறு பார்க்கணும். அதான் இருக்க முடியல, இதை ஏத்துக்க முடியல. எப்படா எங்க ஆண்ட பரம்பரையை அவுத்து விட்டுன்னு அடிச்சா வந்த 2 வருஷத்துல
இந்த மனப்பக்குவன்றது வந்து ஏத்துக்க முடியல. அதனால குமுறி குமுறி அழுதுனுக்குறானுங்க. கரெக்டா இல்லையா? பேசவே கூடாது, நீலாம் பேசவே கூடாது. போனமா தொக்க தொடைக்கு வந்து ரீபோஸ்ட் அடிச்சமா ஓனமான இருக்கு குழப்பம் பூந்து. எப்படி இதுல வர வந்து சட்டசபை வர ஒரு 18ஆம் தேதி சட்டசபை வருது. கரெக்டா இல்லையா? அப்பவே வந்து எல்லாமே இந்த அறிக்கை, அதாவது சட்டசபையில் அறிக்கை விடுறாங்களோ இல்லையோ வந்து அலர்ட் பண்ணி வச்சிருக்காங்க. எந்த சந்து எந்த கேப் இருந்தாலும் எல்லாத்தையும் மூடி வைங்க. ஏன்னா நம்ம நதியா தம்பி என்ன பண்ணுவாரு, அவர் மனப்பாடம் பண்ணி வந்தா மட்டும் படிச்சு விட்டு அப்படியே சட்டசபையை கழிச்சிட்டு ஏந்து ஓடிடுவாரு குழப்பமா ஏந்து. அதனால எல்லா கதையும் மூடி வைங்கன்னு இருக்கிறாங்க. ஏன்னா இவர் அளவு விட்டு அடிக்கணும்ல. 18ஆம் தேதி வாடி நீ 18ஆம் தேதி வா. நம்ம அஞ்சல் வண்டி டாக்டர் நம்ம நதியா தம்பி தான் இப்படி குண்டக மண்டக உட்காந்து அழுதுங்கிறாருன்னு பார்த்தா அங்க ஒரு குரூப் என்ன பண்றானுங்க, நம்ம ஜென்செட் வீரர்கள், அதாவது கட்செட்டி கலவர கண்ணிகள் என்ன பண்றானுங்களா, ஒரு கூடாரம் அமைச்சு குமுறி குமுறி அழுதுங்கிறானுங்க கூட்டமா. அதுல ஒரு வீடியோ நான் பேசியிருக்கேன், ஒருத்தன் காமிக்கிறேன் பாருங்க. அத இது எல்லாத்துக்கும் மேல திமுறா தௌலத்தா சொல்றேன். நோ உதயனா தம்பி நானா ஏன் முன்னால இப்பெல்லாம் பேசாதனா நீ. பாத்தீங்களாங்க நம்ம கலவர கண்ணியோட அலப்பறைய. அதாவது யாராவது அவன் காதல போய் சொல்லுங்கடா, முன்னாடி இருந்தவங்களாம் கட்டி குடிக்க போயிட்டா அது கூட தெரியாம கத்து கத்துன்னு கதறி தள்ளிங்கிறியா, அவன் காதல போய் யாராவது அடிங்களா. இது அதாவது முன்னாடி இருக்கிறவங்க கட்டி சாப்பிட போயிட்டானுங்க, இவர் அது கூட தெரியாம நோ உதயண்ணா உங்களை யாருமே தொட முடியாதுண்ணா, உங்களை பேசிட்டு யாருமே வெளியே போக முடியாதுண்ணா, பொருள் எடுத்துன்னு வரட்டுமாண்ணா அப்படின்னு நம்ம பொண்றாங்க. என்னமா அனுத்துறாருங்க ஒரு பக்கம், கூச்சமே இல்லையாடா உங்களுக்குலாம். அதாவது 200 பெறுவோம் இறந்து தின்னுவோம் அப்படின்ற ஒரு டைலாக்லாம் வந்து பேசிட்டு இங்க வந்து மனப்பாடமான டைலாக்லாம் அறுது படசான ஜோக்கெல்லாம் இங்க வந்து அறுத்து தள்ளிக்கிறீங்களாடா. நியாயமாடா இதெல்லாம்? நியாயமா? அதாவது மனப்பாடம் பண்ணதை வந்து எவ்வளவு அழகா ஒப்பிச்சு தள்ள முடியும் ஒப்பிச்சு தள்ளிட்டு ஒப்பாரி வச்சுட்டு கொல்லப்புறமா பூந்து ஓடுங்களான்னா நீ என்ன பண்றீங்கன்னா, உதயண்ணா உங்களை யாருமே பேச முடியாதுண்ணா, நான் இருக்கிறேண்ணா, நீங்க அழாதீங்கண்ணா. அதாவது அம்மா சொல்லிச்சுண்ணா, நீங்க ரூம்ல ஆளை சுத்தி 6 ரவுண்ட் சுத்தி சுத்தி அழுது வந்தீங்கன்னு விஜய் ஆட்சி அமைக்கிறத ஏத்துக்க முடியாம நீங்க அழாதீங்கண்ணா, நாங்க இருக்கிறோம்னா, நாங்க இருப்போம். எப்படின்னா நீங்க இந்த 72 தொகுதி ஜெயிச்சிருக்கீங்க பாருங்க, அந்த 7 தொகுதியை நீங்க ஜெயிக்கிற அளவுக்கு 2031 நாங்க பண்ற வரைக்கும் நாங்க உங்க கூட இருப்போம்னா, குனிய வச்சு உங்க குண்டில் அடிக்காம நாங்க விட மாட்டோம்னா அப்படின்னு என்னமா நம்ம கட்சட்டி கலவர கண்ணி அனுப்பி தடுற தெரியுமா? தோத்துக்கிட்டே இருக்கீடா. இதுல ஹைலைட் என்னன்னா, இந்த கள்ளங்கபடம் இல்லாத கலவர கண்ணிய ஏவி விட்டது நம்ம குளத்தூர் கோவாலு. நம்ம மட்டும் குளத்தூர்ல கொடூரமா அடி வாங்கணும், அப்ப இவனுங்களும் ஏவி விடுவோன்னு இந்த கலவர கண்ணிகளை ஏவி விட்டு தாவேகாரனுங்க கண்ணமேனிக்கு கடிக்க போறானுங்க, கவுத்து போட்டு அடிக்க போறானுங்கிறது தெரியாம இவனுங்களை வந்து ஏவி விட்டு அடி வாங்க வைக்கிறாரு நம்ம குளத்தூர் கோவாலு, நம்ம நதியா தம்பியும். கரெக்டா இல்லையா? இவனுங்களும் மனப்பாடம் பண்ணதை வந்து ஒப்பிக்க, அதாவது அரசியலை பழக போற அப்படின்னு சொல்லி விட்டு இங்க வந்து மனப்பாடம் பண்ணதை ஒப்பிக்க முடியாம எப்படி ஒப்பிக்கிறதுன்னு தெரியாம இவனுங்க மாஸ் டைலாக பேசுறன்ற பேர்ல வந்து மசாலா கதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கானுங்க, மசால் வடெல்லாம் சுட்டு பாக்கெட்ல போட்டு போயின்னுக்கிறானுங்க ஒரு பக்கம். என்னதான் அவங்க கதெல்லாம் எனக்கு ஒன்றும் புரியலையடா. அதாவது இவனுங்கெல்லாம் பார்த்தா பாருங்க ஜென்செட் வீரர்கள் மாதிரி தெரியல, ஜோக்கர் கும்பல்ல வந்து ஒரு கூடாரம் போட்டு ரெக்கார்ட் டான்ஸ் ஆடுற குரூப் மாதிரி இருக்குது உங்க கதை. டேய் உங்களெல்லாம் யாரா உங்களா இதெல்லாம் யாரா கேட்டா, இதெல்லாம் யாரா உன்கிட்ட கேட்டா, யாரா நீ? இதுல இந்த ஒப்பாரி குரூப் என்ன சொல்றாங்கன்னா, 200 பெறுவோம் இறந்துதான் துண்ணுவோம் அப்படின்னு மசாலோட ஸ்பீச் எல்லாம் கொடுத்துட்டு ஒரு நேரத்துல இங்க வந்து படத்தோட டைலாக்ல மனப்பாடம் பண்ணி வந்து மண்டி போட்டுக்கிறானுங்க இங்க ஒரு பக்கம். டாய் ரெக்கார்ட் அண்ட் சாணமா எகிர்குச்சி ஓடமா இல்லாம உங்களுக்கு எதிர அந்த வேலை. இதுல வேற ஒரு ஹைலைட் ஒன்று சொல்றேங்க, ஜென்செட் வீரி ஒருத்தவங்க வந்துட்டாங்க. என்ன கதை இவங்க என்ன சொல்றாங்கன்னா, விஜய் மாதிரி மெமிகிரி பண்ணி காமிக்கிறாங்க. விஜய் ஒரு மேடையில் என்ன சொன்னார்னா, நான் என்ன அவுத்து போட்டு பண்றதுக்கு நல்லா கவர்ச்சி நடிகலாம் அப்படின்னு வந்து இவங்கலாம் வந்து கேட்டதுக்கு வந்து இவர் வந்து ஒரு பதில் அளிச்சாரு, என் வாயில நல்லா வந்துரும் அப்படின்னு. இதை வந்து இவங்க என் வாயில எல்லாம் வந்துரும் அப்படின்னு அப்படியே ரீடேக் பண்ணிட்டே இருக்காங்க, அப்படியே மெமிகிரி பண்ணிட்டே இருக்காங்க. அதே தான் நானும் கேட்கறேன், ஏன்னா உன் வாயில வரதான் செய்யும். ஏன்னா வர வழியில சோத்து கூட வழி இல்லாம வன்மத்தை 4 கிலோ தூக்கி வாயில போட்டு வந்திருப்பேன், அதை போய் வாந்தி எடுத்துட்டு வந்து பேசு, ஏன்னா வாந்தி வர மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். அதனாலதான் இந்த அளவுக்கு நீ அனுப்பி நிக்கிற, கொஞ்சம் கூட கூச்சமே இல்லைங்க. அங்கனால 2 மணிக்கு ரீபோஸ்ட் தொடக்கி தொக்கா ரீபோஸ்ட் அடிச்சு விட்டு பெண்கள் பாதுகாப்பை வந்து பேசுறாங்க. இங்கனால ஒரு குரூப் வந்து அதாவது ஜெயிச்சதை வந்து ஏத்துக்க முடியாம கூடாரமா போட்டு ரெக்கார்ட் டான்ஸ் ஆடிக்கிறானுங்க. யாரா நீங்களா? டேய் நீங்களா யார் தானே நீங்களா அப்படின்னு இருக்கு இவன் கதை. ஏன்னா ஜோக்கருங்களா உங்களுக்கு இருக்குடி சட்டசபை 18ஆம் தேதி சட்டசபை வரட்டும். சரி ஓகே. அதாவது இந்த மாதிரி கலவரம்லாம் பண்ணிட்டு இருக்கானுங்க மக்களே, நல்லா புரிஞ்சுங்க. அதாவது மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி என்ன சொல்லியிருக்காருன்னா, மக்களுக்காக என்ன சொல்லியிருக்காருன்னா, அதாவது இவர் ஒரு ரிப்போர்ட்டர் போய் கேட்கிறாரு, தாவேக ஆட்சி வந்து ஏன் இந்த அளவுக்கு வந்து கொடூரமா இருக்கு, ஏன் வந்து இப்படி இருக்கு, அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது போட்டுன்னு ஒரு ரிப்போர்ட்டர் போட்டு குமுறுனாரு ஒரு பக்கம். அதாவது டிஎம்கே சொல்றாங்கன்றதுக்காக அவங்க எல்லாருமே குறைதான் சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது ஒரு மாசத்துல தமிழக இளைஞர்களோட
மாற்றத்தை நான் பார்க்குறேன். அதாவது ஒரு குக்கிராமத்திலையும் இந்த கூலிப்புக்கு இருக்கிறது கிடையாது, ஆன்ஸ் இருக்கிறது கிடையாது, புகையில இருக்கிறது கிடையாது, கஞ்சா இருக்கிறது கிடையாது. இத்தனை மாற்றத்தையும் கொண்டு வந்தது தளபதி விஜய் அவர்கள். மாற்றம் முன்னேற்ற அன்புமணி அப்படின்றத வந்து நான் கொண்டு வந்தேன். அதை வந்து அதாவது அந்த கொள்கையை வந்து விஜய் மூலியமா நான் பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி ரிப்போர்ட்டரை போட்டு அடி அடிக்கிறார் ஒரு பக்கம். இது மாற்றம், மக்களே புரிஞ்சுக்குங்க. இவனுக்கு எப்படி இதே மாதிரி இந்த ஜென்சன் குரூப் என்ன பண்றானுங்கன்னா இப்படியே கூடாரமா போட்டு குமுறி அழுது அடுத்து 7 தொகுதி கூட ஜெயிக்க விடாத அளவுக்கு இவனுக்கு டிக்கில போட்டு அடிக்கிறதுக்கு தான் இவனுங்களே சூனிய வச்சுக்கிறானுங்க. இதுதான் நடக்க போகுது. சரி, ஓகே, நெக்ஸ்ட் வீடியோல சந்திப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம ஃபாலோ பண்ணிக்கங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணுங்க. இது ஜஸ்ட் பிகினிங். மறுபடியும் முதல்ல இருந்தா